100% ஷூராக சொல்கிறேன். இந்த வீடியோவ எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் சரி கெக்கபெக்கேன்னு பார்த்து சிரிக்க போகிறாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் மீன் கழுவு அப்படின்னு சொன்னாலே நான் வந்து மீன் கொல கொலன்னு இருக்கும், அதெல்லாம் யார் மம்மி கழுவுவா அப்படின்னே சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவேன். அப்போ அவங்க திட்டக்கு யூஸ் பண்ண வேர்டு கல்யாணத்துக்கு அப்புறம் யார் கழுவா, நீ தானே கழுவணும் அப்படின்னு சொன்னால் கூட என் மாமியார் கழுவுவாங்க, இல்லை என் ஹஸ்பண்ட் கழுவுவான் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இப்போ என் நிலமையை பார்த்தீங்களா, எனக்கே என்னை பார்த்தா பாவமாக தான் இருக்குது. எவ்வளோ சோம்பேறித்தனமாக டக்கு டக்குன்னு ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக பண்ணிடுவேன். இதுதான் என்னோடய சோம்பேறித்தனத்தோட உச்சக்கட்டம். ஃபிஷ் ஃப்ரைக்குன்னே மசாலாவே வாங்கி வச்சுட்டேன். இனி ரொம்ப ஈஸி. உப்பு போட்டுக்கோங்க, ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டுக்கோங்க, தேவைன்னா கொஞ்சம் ஜீரகத்தூள், நல்ல மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். போட்டுட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு 2வது பிடிக்காத வேலை இதுதான். அந்த கொல கொல மீனே எனக்கு பிடிக்காது. அதில் வந்து இப்படி தேய்க்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறமா எல்லோரும் பேனில் வைப்பாங்க, நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமேன்னு தோசைக்கல்ல ஊற்றுனேன். தோசைக்கல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அப்படிங்கிறது டிப்ஸும் எங்கள் அம்மாவோடது தான். அப்படியே அந்த மீனெல்லாம் ஒவ்வொன்றா வந்து வரிசையாக வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது ஒரு பக்கம் வெந்திருக்கும். அப்படியே தூக்கி ரிவர்ஸ் தான் திருப்பி போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு அதை அப்படியே திரும்ப அடுத்த ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிரும். இதுக்கு இடையில நான் பண்ணது எல்லாமே என்னோடய வித்தை தான். இது வந்து ஒரு டேர்ன் பண்ணுறதுக்காகவே நான் வந்து போராடி இருப்பேன். இதெல்லாம் வந்து பாடம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. சரி இருக்கட்டும், விட்றா பரமா பார்த்துக்கலாம். பை பை.